welcome back my YouTube channel Future Fusion. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MOV தான். MOVயில் நம்ம ஆல்ரெடி கேரக்டர் அனலைசேஷன் சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 பார்த்தாச்சு. அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 3ல் நம்ம வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஆன்டகானிஸ்டான ஷைலாக். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளாக இவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி த டே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஷைலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போன சாப்டரில் நம்ம போஷியாக்கும் நெரிசாக்கும் இருந்த கான்வர்சேஷனை பார்த்தோம். அவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க, போஷியா வந்த மாப்பிள்ளைலாம் ஏன் வேணான்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நெரிசா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் போஷியாவுக்கு பெசானியோ மேலே இருந்த அபிப்பிராயத்தையும் அவர் சொன்னான். அந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்லாம் நம்ம போன சாப்டரில் பார்த்தோம். இப்போ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைலாக்கும் ஷைலாக்கு வந்துட்டு பெசானியோக்கு கடன் கொடுப்பானா மாட்டானா, அதாவது ஷைலாக் பெசானியோக்கு காசு கொடுப்பானா மாட்டானா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது ஏன் நான் ஒரு கேள்விக்குறியாக சொல்கிறேன்னா, ஏன்னா பெசானியோ காசு அதிகமாக செலவு பண்ணுறவன், அது மட்டும் இல்லாமல் கொடுத்த கடனை திருப்பி கொடுத்த டைம்குள்ளே திருப்பி கொடுக்க மாட்டான். அதனால வெனிஷியன்ஸ் யாருமே அவனுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, பெசானியோவை தவிர, ஆண்டனியோவை தவிர. ஸோ அதனால தான் ஒரு கேள்விக்குறியாக சொல்கிறேன். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஷைலாக்கும் பெசானியோவும் ஷைலாக்கோட வீட்டோட பேக் யார்டில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்மளோட ஷைலாக் வந்துட்டு பேச தொடங்குறாரு. உனக்கு 3000 டெக்கேட் தானே வேணும்? அதுக்கு நம்ம பெசானியோ, ஆமாம் எனக்கு 3000 டெக்கேட் தான் வேணும். 3000 டெக்கேட் என்றது நம்ம ஊர் விலைக்கு வந்துட்டு 33,405, அதாவது 33,405 தான் வந்துட்டு 3000 டெக்கேட் அப்படிங்கிறது. டக்கேட், அது டெக்கேட் இல்லை. உடனே வந்துட்டு உனக்கு உண்மையாகவே 3000 டக்கெட் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேனே. ஆமாம் எனக்கு 3000 டக்கெட் தான் வேணும், ஆனால் வந்துட்டு நான் அதுக்கு 3 மாதம் டைம் கொடுத்துட்டு 3 மாதம் எனக்கு டைம் வேணும் திருப்பி கொடுக்கறதுக்கு. நான் திருப்பியே சொல்கிறேன், எனக்கு ஆண்டனியோ தான் வந்துட்டு கேரண்டி இது திருப்பி கொடுக்கறதுக்கு. உடனே ஷைலாக் வந்துட்டு உனக்கு ஆண்டனியோ தான் கேரண்டியா அப்படின்னு சிரிக்க தொடங்குறாரு. ஏன்னா பெசானியோவை நம்பி யாருமே கேரண்டி தர இந்த ஊரில் தயாராக இல்லை. ஆனால் ஆண்டனியோட நிலைமையை நினச்சி அவர் சிரிக்கிறாரு, ஏன்னா ஆண்டனியோ கேரண்டியாக இருப்பேன்னு சொன்னதுனால. நம்ம பெசானியோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு இதில் சம்மதமா, நீங்கள் எனக்கு கடன் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்மளோட ஷைலாக் 3000 ரூபாய் டெக்கெட், 3 மாதம் வாரண்டி, ஆண்டனியோ செக்யூரிட்டி. கரெக்டு தானே? ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஆண்டனியோ ஒரு நல்ல மனிதன் தான். உடனே நம்ம பெசானியோ இருக்கு, ஆமாம் ஆண்டனியோ ஒரு நல்ல மனிதன் தான். யாராவது ஆண்டனியோ கெட்ட மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளோட ஷைலாக் இல்லை நான் தப்பாக எதுவும் மீன் பண்ணல. ஆண்டனியோ கிட்ட 4 கப்பல் இருக்குது. 4மே 4 டிசைனில் போயிருக்கு. ஒன்று ட்ரிப்போலியில் போயிருக்கு, இன்னொன்று மெக்சிகோ சைடில் போயிருக்கு, இன்னொன்று இங்கிலாண்டில் போயிருக்கு, இன்னொன்று வேற எங்கே போயிருக்கு, வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிருக்கு. இந்த மாதிரி 4 திசையில் போயிருக்கு. 4 திசையில் போயிருக்க கப்பலில் ஏதாவது ஒன்று சதைஞ்சு போனால் கூட ஆண்டனியோட வியாபாரமே காணாமல் போயிடும். ஒன்றுத்தில் கடல் கொள்ளையர்கள் வந்து அந்த கப்பலை ஆக்கிரமிச்சிட்டா, இல்லை ஏதாவது எலி வந்து கப்பலில் ஓட்ட போட்டு கப்பல் கூட தண்ணி வந்துட்டா, இல்லை ஏதாவது பாறையில் போய் கப்பல் மோதி கப்பலே சுக்குநூறு ஆகிட்டா, அவரோட பிஸ்னஸே ஸ்பாயில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அவன் கையில் காசு இல்லாமல் போகலாம். அதனால யோசிச்சு சொல்லு, அவன் உனக்கு செக்யூரிட்டியாக இருக்க, அவனுக்கும் உனக்கும் சம்மந்தமா இப்படின்னு ஆவேசமாக சொல்கிறாரு நம்மளோட ஷைலாக். நீங்கள் ஆண்டனியோவை தாராளமாக நம்பலாம், ஆண்டனியோ கொடுத்த வாக்க காப்பாற்றுவான். எனக்கு என்னவோ நம்புற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட ஷைலாக். நான் ஆண்டனியோ கிட்ட பேச முடியுமா? ஓ கண்டிப்பாக நீங்கள் பேசலாம். நீங்கள் ராத்திரி எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க, எல்லாரும் உட்காந்து தொடர்ச்சியாக நம்ம கதைக்கலாம் அப்படி சொல்கிறாரு நம்மளோட பெசானியோ. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவருக்கு இப்போ எப்படியாவது காசு வேணும், அதனால தான் வேறு மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு கூட பார்க்காம அவரை வீட்டுக்கு கூப்பிட்றாரு. ஏன்னா அவர் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணிடலான்னு. இப்படின்னு பெசானியோ சாப்பிட கூப்பிட்டோன்னே வந்துட்டு ஷைலாக் ரொம்பவே கோபமான ஒரு குரலோட, என்னது நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடணுமா, நான் உங்க கூட சேர்ந்து அந்த போக்கு சாப்பிடணுமா? போக்கு அப்படின்னா பன்னிக்கறின்னு அர்த்தம்.
அந்த காலத்தில் வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே முக்கால்வாசி வந்துட்டு பன்றி கறிகள் தான் சாப்பிடுவாங்க. ஜூஸ்க்கு வந்துட்டு ரொம்ப காலமாகவே ஒரு நம்பிக்கை இருக்குது, பரம்பரையாக வந்துட்டு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதாவது ஜீசஸ் வந்துட்டு கெட்ட ஆத்மாக்கள் சைத்தான்கள் எல்லாரையுமே வந்துட்டு அந்த பன்றிகள் தான் வந்துட்டு செலுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால பன்றி கறிகளை அவங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, மற்ற எல்லா கறியும் சாப்பிடுவாங்க, அதை கண்டுக்காதீங்க. உடனே வந்துட்டு தொடர்ந்து பேச தொடங்குறது ஷைலாக். உங்கள் கூட நான் பேசுவேன், பழகுவேன், உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட மட்டும் மாட்டேன். சாரி கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. நான் உங்கள் கூட சேர்ந்து பேசுவேன், பழகுவேன், விற்பனை செய்வேன், ஆனால் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், ப்ரேயரும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்ல தொடங்குறது நம்மளோட ஷைலாக். உடனே வந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்டது ஆண்டனியோ நான் பார்க்கணுன்றது, நீங்கள் அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷைலாக் சொல்கிறாரு. உடனே பெசானியோவுக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. பிகாஸ் வந்துட்டு அவர் ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் சொல்லும் போது அவங்கள ஒரு பயமும் வந்து தோன்றிடுது. ஏன்னா இவர் நம்மளுக்கு கடன் கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற பயமும் தோன்றுது. இப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே திடீர்னு யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாதாங்க, நம்ம கதாநாயகரான ஆண்டனியோ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன என்னை யாரும் கூப்பிட்டீங்களா, நான் தான் ஆண்டனியோ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஷைலாக்கு மூஞ்செல்லாம் ஒரே கடுகடுன்னு ஆகிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஏன் பிடிக்காதுன்னு நினச்சிருப்பீங்க, ஏன் வந்துட்டு ஷைலாக் மூஞ்சி கடுகடுன்னு ஆச்சுன்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் நினச்சது ஆண்டனியோ ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் அண்ட் ஷைலாக்ன்ற ஒரு ஜூட் மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு தான் நீங்களாம் நினச்சிருப்பீங்க. அதுவும் ஒரு காரணம் தான், பட் அது மெயினான ரீசன் கிடையாது. மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷைலாக் வந்துட்டு ஒரு கண்டு வெட்டிக்காரன், அதாவது வட்டிக்கு விடுறவன். அவனோட ஃபுல் ஜாபே அதுதான். ஆனால் வந்துட்டு ஆண்டனியோக்கு அப்படி கிடையாது. அவன் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்துட்டு பணம் கொடுத்துட்ருக்கான். அவன் வந்துட்டு ஒரு மர்ச்சன்ட், அதாவது வணிகன். அவன் ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டியே வாங்காமல் தான் எல்லாருக்குமே வந்துட்டு கடன் கொடுக்கலாம். அதனால வெனிஷியன்ஸ் அண்ட் எல்லாருமே போய் அவன்கிட்ட தான் கடன் வாங்குவாங்க. யாருமே இவன்கிட்ட வந்து கடன் அவ்வளோவா வாங்க மாட்டாங்க. அதனால இவனுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்துட்டு ஏற்படுது. அதனால தான் வந்துட்டு ஷைலாக் எப்போவுமே வந்துட்டு ஆண்டனியோவை பார்த்தா கொஞ்சம் கோவமாக இருக்கும். இப்படின்னு ஆண்டனியோ உள்ள கம்பீரமாக நடந்து வந்தோடனே ஷைலாக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், பார்க்குறதுக்கு நல்லா பைத்தியக்கார மாதிரி இருக்கான், இவனை எனக்கு பிடிக்காது. ஏன்னா இவன் ஒரு கிறிஸ்டியன். அது மட்டும் இல்லை, இவன் ஒரு பைத்தியக்காரன் தான், சுத்தமான பைத்தியம். ஏன்னா யாராவது மக்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக காசு கொடுப்பாங்களா, அதுவும் வட்டியே இல்லாமல். அப்புறம் எதுக்கு இவன் சம்பாதிக்கணும்? ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி வீட்டாண்ட ஒரு போர்டை ஒட்டி வச்சுருக்கான். இதெல்லாம் எதுக்கு? இவன் நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தியிருக்கான், நிறைய இடத்துல அவமானப்படுத்தியிருக்கான். பெரிய பெரிய பணக்காரங்க முன்னாடிலாம் என்னை காரி துப்பியிருக்கான். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவனை பழி வாங்காமல் நான் விட்டேன்னா என் மதத்து மேலே பழி விழுந்துடும் இப்படின்னா ஆக்ரோஷமாக நினச்சிக்கிறாரு நம்மளோட ஷைலாக். உடனே பெசானியோ வந்துட்டு ஷைலாக்கு தொட்டு வந்துட்டு ஏதோ தூக்கத்துலேருந்து எழுப்புற மாதிரி எழுப்புறாரு. ஷைலாக் இங்கே பாருங்க, ஆண்டனியோ வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு ஷைலாக் தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சோடனே வந்துட்டு ஓ ஷைலாக் வந்துட்டீங்களா, ஓ ஆண்டனியோ வந்துட்டீங்களா, வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் எதை பற்றியும் யோசிக்கல, என்கிட்ட இருக்க பணத்தை பற்றி தான் யோசித்தேன். என்கிட்ட கம்மியாக தான் இருக்கும், என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் உடனே ஆண்டனியோ பார்த்துட்டு ஆண்டனியோ வணக்கம் வணக்கம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துருக்கல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சிரித்து மழுப்புறாரு. உடனே ஆண்டனியோ ஷைலாக்கை பார்த்து நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் இன்ட்ரெஸ்ட் தெரியாமல் கொஞ்சம் சிரிச்சிட்டேன். ஸோ ஆண்டனியோ உடனே ஷைலாக்கை பார்த்து நான் இது வரைக்கும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் யார்கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததும் இல்லை வாங்கினதும் இல்லை. ரொம்ப திக்குது. ஸோ அவர் சொல்கிறாரு இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் வாங்கினதும் இல்லை கொடுத்ததும் இல்லைன்னு சொல்கிறாரு. நானும் உங்ககிட்ட இருந்து அதான் எதிர்பார்க்குறேன், ஆனால் நீ அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டனியோ சொன்னோன்னே ஷைலாக் அதுக்கு ஓ நீ யார்கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் வாங்கினதும் இல்லை கொடுத்ததும் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே ஆமாங்க இது வரைக்கும் பண்ணதில்லை, ஆனால் இனிமேல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு ஷைலாக் வந்துட்டு ஒரு கதை சொல்கிறாரு. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஜீசஸ்ன்றது தான் வந்துட்டு மெசேஜர், அதாவது அதில் வந்துட்டு ப்ராஃபிட் தெரியல எனக்கு. ஸோ இங்கே முடிஞ்சால் நான் வந்துட்டு டெக்ஸ்ட் போடுறேன். அப்படி மெசேஜர் தான் சொல்லுவாங்க, நம்ம மெசேஜர்னே வச்சுப்போம், மெசேஜர் தான் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி தான் வந்துட்டு ஜூ மதத்தை சார்ந்தவர்களுக்கும் மெசேஜர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்றவர் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜாக. அவருக்கு பிறக்கிற பையன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசாக். அவருக்கு பிறக்கிற பையன் தான் ஐசாக். அவர் தான் 2வது மெசேஜராக வந்தார். அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க வந்துட்டு பிறக்கிறாங்க. அவங்க 2 பேர், முதல் குழந்தை பேர் பார்த்தீங்கன்னா ஈசா, 2வது குழந்தை பேர் பார்த்தீங்கன்னா ஜாக்கப். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்துட்டு பிறக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஃபஸ்ட்டு குழந்தைய தான் வந்துட்டு நம்ம அரசராக்குற மாதிரி ஃபஸ்ட்டு குழந்தைய தான் வந்துட்டு இவங்க மெசேஜர் ஆக்கணும். பட் வந்துட்டு அவங்களோட அம்மா, ஜாக்கப்போட அம்மா, அவங்க 2 குழந்தைங்களோட அம்மா வந்துட்டு அதில் கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்க தான் வந்துட்டு அடுத்த மெசேஜர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு நினச்சிக்கிறாங்க. அதனால ஒரு தெளிவான திட்டம் போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த மெசேஜர் ஆகிறதுக்கு. அவங்க அப்பாவுக்கு உணவு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். பசங்க வந்துட்டு உணவு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அந்த உணவை அவங்க வாங்கிட்டு அந்த பசங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க மெசேஜர் ஆக முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது ஈசாவை வந்துட்டு இதுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சாரி, கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டாங்க எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா கீப் குவைட் மம்மி. ஸோ தண்ணி திறந்து விட்டாங்க. அதனால அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் சவுண்டு வரும், தயவு செஞ்சு இக்னோர் பண்ணுங்க. எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. மா கீப் குவைட்மா. ஸோ பார்த்தீங்கன்னா ஈசாவை வந்துட்டு இதுக்கு அமுச்சு விட்டுறாங்க, வயல்வெளிக்கு வந்துட்டு அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டுனா அவனும் போயிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வந்து கொஞ்சம் கண்ணு தெரியாமல் இருக்குது, கொஞ்சம் ஐ ப்ராப்ளமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஜாக்கப் அவங்க அமுச்சு விட்டுறாங்க. ஜாக்கப் அமுச்சு விட்டுட்டு நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கப் அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டுனே அவனை வந்துட்டு அந்த மெசேஜர் ஆகிடுறான். மெசேஜர் ஆனதுக்கப்புறம் உடனே ஆண்டனியோ ஷைலாக்கை பற்றி கேட்குறான். இதில் என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு ஷைலாக் பலன் இல்லைப்பா, இதில் லாபம் தான் இருக்குது. என்ன லாபம் அப்படின்னு கேட்டோடனே வா திரும்பி கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த காலத்தில் வந்துட்டு இது உண்மையான விஷயம். இப்போது நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். ப்ரெக்னென்ட்டான லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க டெலிவரிக்கு முன்னாடி நாள் வந்துட்டு எதை வந்துட்டு ரொம்ப விரும்பி எதை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ, ரொம்ப அதிகமாக எதை பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ, ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த பெண்மணி மாதிரியே தான் இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவங்க பிரிக்கிறாரு, அந்த மெசேஜர் வந்துட்டு பிரிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு பிரிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பிளெயினாக, அதாவது ஒயிட் ஆடுகள், கருப்பு ஆடுகள், நீல நிறத்தில் இருக்கிற ஆடுகள், அது மாதிரி பிளெயினாக இருக்க ஆடுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்க ஆடுகள், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைப்பாக இருக்கிற ஆடுகள், அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாரு. சொத்தை பிரிக்கிற மாதிரி 2 பிரித்து விட்டுறாரு. பிரித்து விடும் போது நிறைய ஆடுகள் அந்த மாதிரி இருக்காதுல்ல, கொஞ்சம் ஆடுகள் தான் அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸோடலாம் போயிருக்கும். அதனால இவங்க பண்ணுறது என்னென்னா அந்த கொஞ்சம் ஆடுகளும் வாங்கிட்டு அந்த ஆடுகள், ப்ரெக்னென்ட் ஆன ஆடுகளை வந்துட்டு படுக்க வச்சுட்டு அதை சுற்றி வந்துட்டு இரும்பு ராடை வந்துட்டு அதை சுற்றி வந்துட்டு வைக்கிறாரு. அதை சுற்றி வைக்கும்போது நிலா வெளிச்சத்தில் அது ஜொலிச்சு அதுதான் வந்துட்டு ஆடை சுற்றி இருக்கிறதுனால ஆடை அதையே பார்க்கும்ல. அப்போ அதுக்கு பிறக்கிற குழந்தையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக தான் போகுது. அதனால அவருக்கு நிறைய லாபம் கிடைச்சிது அப்படிங்கிறத ஷைலாக் சொல்கிறார். ஷைலாக் சொன்னோடனே அதுக்கு ஆண்டனியோ ஜாக்கப் பண்ணது ஒரு ராஜதந்திரம், அதை வந்துட்டு கடவுள் அவனை சாவடிக்கணும்னு நினச்சிருந்தா எப்பயோ பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவனை விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நடுவில் வந்துட்டு ஷைலாக்கை வந்துட்டு வந்து தேவையில்லாத பற்றிலாம் நீ பேசாத, இதை பற்றி பைபிளில் கூட எழுதியிருக்கோன்னு நினைக்கிறேன், தேவையில்லாத பற்றிலாம் நீ பேசாத, அவ்வளோ பெரிய கடவுளை ஏமாற்றும் போது இந்த சாதாரண அப்பாவி மனிதன் நான் ஏமாற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறுத்தின உடனே ஆண்டனியோ பெசானியோவை பார்த்து, பெசானியோ நல்லா கவனிச்சுக்கோ, என்னைக்காவது ஒரு சைத்தான் பைபிளில் இருக்க கோர்ஸை படித்து பார்த்துருக்கியா? என்னதான் நம்ம வெளிலேருந்து பலன்னு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாலும் அதை வெட்டி பார்க்கும்போது உள்ளேருந்து கருப்பு கலர்லேயே தானே வருது, அந்த மாதிரி ஒன்று தான் இப்போ நம்ம பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு சிரிக்க தொடங்குறாரு. இப்படின்னு நம்மளோட ஆண்டனியோ வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் ஷைலாக் அதுக்கு பதிலாக, இப்பயும் நீ என்னை கலாய்க்கிற மாதிரி தான் பேசுகிற, நான் உன் கூட வந்துட்டு நீ எத்தனையோ மனிதர்கள் முன்னாடி என்னை அவமானப்படுத்தியிருக்கேன், ஆனால் நான் அதெல்லாம் மறந்துட்டு உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலான் தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டனியோ, நீ இன்னத்துக்கு என் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீ நான் கேட்குற காசுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு அதுக்கு ஷைலாக் வந்துட்டு, சரி
நான் ஒத்துக்கிறேன், நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு தரேன், நான் மற்ற எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டோடு தரேன். ஆனால் நீ 3 மாதத்துக்குள்ளே நீ கேட்ட காசை திருப்பி தரணும். திருப்பி நீ தரலைன்னா உன் உடம்புலேருந்து 1 பவுண்ட் சதை, அதாவது ஃப்ளஷை விட்டு நான் வெட்டி எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னோடனே பெசானியோக்கு மூச்சே நின்ற மாதிரி ஆகிடுது. அவன் வந்துட்டு உடனே வந்துட்டு ஆண்டனியோ கிட்ட சொல்கிறான், இல்லை நண்பா, நீ இதுக்கு ஒத்துக்கவே கூடாது, நீ இதுக்கு ஒத்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமாக சொல்ல தொடங்கினா. இந்த ஷைலாக்கு நான் மழுப்புறான், அவனை வந்துட்டு குழப்புறான் அப்படின்னு சொன்னோடனே, ஹே என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பற்றி நீயே கீழ்த்தனமாக என்கிட்ட சொல்லிடுவ போல. என்கிட்ட என்னோட 4-5 கப்பலும் இன்னும் 2 மாதத்துக்கு திரும்பி வந்துடும். திரும்பி வந்தோடனே என்கிட்ட 3000 டக்கெட்ஸ் என்ன 27,000 டக்கெட்ஸ் கூட இருக்கும். அப்போ 3000 டக்கெட்ஸ்லாம் எந்த ஓரத்துக்கு, நான் இந்த சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பெசானியோ தலையே வெடிச்சிடற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறான். இப்படின்னு ஆண்டனியோ சொன்னதை கேட்டு ஷைலாக் சிரிச்சுக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் வில்லன்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி சிரிச்சுட்டு பேச தொடங்குறாரு. ஓ, இந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ கோழிக்கறியோ செஞ்சு கொடுத்துரு அந்த மாதிரி கிடச்சிருந்தா நான் அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா அது சமைச்சு சாப்பிட்ருப்பேன். போய மனுஷங்கறியாக எனக்கு கிடைக்கணும். ஆண்டனியோ, நீ வந்துட்டு சவாலை ஏற்றுக்கிட்ட. நீ இனிமேல் வந்துட்டு இதை வந்துட்டு நீ திரும்பியும் வந்துட்டு இதில் ஜெயிக்காமல் போனீங்கன்னா வந்துட்டு உனக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் தான் நீதிடா, நேர்மடா, நியாயம்டான்னு சொல்கிறவராச்சே. நான் உனக்கு வாக்கு பண்ணித்தரேன், நான் கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் வந்து நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பெசானியோவும் ஆண்டனியோவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போயிட்டு இருக்க வழியில் வந்துட்டு பெசானியோ சொல்கிறாங்க, ஏன் நண்பா நீ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த எனக்காக அப்படின்னு சொல்லி பெசானியோ கேட்டோடனே வந்துட்டு ஆண்டனியோ, ரிஸ்கா, இது எனக்கு கிடச்ச ரஸ்க்கு, என்னை பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற, என்னோட கப்பல்லாம் இன்னும் 2 மாதத்தில் திரும்பி வரப்போகுது. அவன் மூஞ்சில் நான் வந்துட்டு எழுதி ஒட்ட போகிறேன் பாரு, கோமாளின்னு எழுதி ஒட்ட போகிறேன், சாரி கோமாளின்னு எழுதி ஒட்ட தான் போகிறேன் பாரு. சாப்டர் இதோட முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டுமே இதோட முடியுது. ஸோ பார்ட் 1 நம்ம முடிச்சிட்டோம். இந்த சாப்டரில் இந்த பார்ட் 1 ஃபுல்லாகவே நம்ம என்னெல்லாம் பார்த்தோம். ஆண்டனியோ சொன்னார், எனக்கு ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னார். அந்த ரஸ்க்கு அவர் சாப்பிடுவாரா இல்லை கீழே போட்டுருவாரா? பெசானியோவுக்கு இப்போ கடன் கிடச்சிருச்சு, அவர் போஷியாவை கல்யாணம் பண்ணுவாரா இல்லை மாட்டாரா? இதெல்லாம் நம்ம வரக்கூடிய எபிசோடில் பொறுமையாக காத்திருந்து பார்ப்போம். ஸோ நான் இனிமேலும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு குழந்தை வந்துடும். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட்